கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடே இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகின்ற பொழுது கர்த்தர் என்னோடே இருக்கிறார், எனவே கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு நான் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே உன்னை துன்பப்படுத்துகிறவர்கள் இடறுவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்பட்டு போவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும் என்று கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே நீ தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். பழி வாங்குதல் எனக்குரியது, ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாயிருக்குமே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். எனவே விசுவாச வாழ்க்கையிலே உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறவர்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சத்துரு உன்னை நெருக்கி கொண்டிருப்பதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தருடைய ஆவியானவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை துன்பப்படுத்துபவர்கள் இடறுவார்கள் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம்மை குறித்தும் நமக்கு எதிராய் காணப்படுகின்ற சூழ்நிலையை குறித்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் சொல்லுகின்ற பொழுது அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு எதிராய் காணப்படுகிற மதில்களை விழப்பண்ணுகிறார். நமக்கு எதிராய் காணப்படுகிற தடைகளை உடைத்து போடுகிறார். வாசலால் உட்பிரவேசிப்பீர்கள் என்ற வசனத்தின்படியே ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை துன்பத்தின் நடுவிலும் மிகவும் வேதனையான சூழ்நிலையிலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ, கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுங்கள். நாவின் அதிகாரத்தின்படியே கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறார். உங்களை சூழ்ந்து நின்றவர்கள், உங்களுக்கு எதிராய் செயல்பட்டவர்கள் வெட்கப்பட்டு லட்சை அடைவார்கள் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவர் அப்படியே செய்ய வல்லவராக இருக்கிறார். சூழ்நிலை எதுவாயும் இருக்கலாம். நீங்கள் இருக்கின்ற சூழ்நிலைக்குள்ளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற விசுவாசத்திலே பலப்படவும், சூழ்நிலையை மேற்கொள்ளவும், ஜெயிக்கிறவர்களாக காணப்படவும் ஆண்டவர் அதிகமாய் உதவி செய்கிறீர். நாங்களும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதோ யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு நீர் அனுகூலத்தையும் சகாயத்தையும் நிறைவாய் உண்டு பண்ணுகிறீர். நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும். சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி விடுகிறது என்ற வார்த்தை இவர்களுக்குள்ளே பலமாய் வந்து நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென்.